ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். சட்டம் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலுடைய ஒரு சிறப்பு. மற்றும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க நம்ம சேனலில் போடுற வீடியோவை சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ்லலாம் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக சட்டம் மக்கள் வந்து அறிந்து கொள்வார்கள். அதாவது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சட்டம் பேசும்போது இல்லை வழக்கு சட்டம் பேசும்போது எது சம்பந்தமான ஒரு சட்டம் பேசும்போதும் பார்த்திங்கன்னா வீடியோ கண்டென்ட்டை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சட்டம் முழுமையாக புரியும். அப்படியும் புரியலைன்னா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிய வாய்ப்பு இருக்குது. பாதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு வழக்கு சட்டம். அதாவது உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வழக்கில் வந்து 80 வயசு தந்தையிடம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை வந்து ஒப்படைக்க சொல்லி தனது மகனுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கு என்ன, எதற்காக இந்த வழக்கு வந்து வந்தது, எந்த சட்டத்தில் வந்தது இந்த வழக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வழக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் உண்டான ஒரு போராட்டம், அதாவது ஒரு வழக்கு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 80 வயது தந்தையுடனான அவரின் வீட்டை வந்து ஒப்படைக்குமாறு, அதாவது தந்தையோட வீட்டை வந்து அவருடைய வீடு தான் அதை வந்து ஒப்படைக்குமாறு அவர் தங்குவதற்கும் அனுமதிக்கும் மறுத்த மகனுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கு. அதாவது தந்தை வந்து மகனுக்கு வீட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மகன் வந்து அந்த வீட்டை அவர் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் அவரை தங்க விடலை, அவருக்கு வந்து எந்த ஒரு பராமரிப்பும் செய்யலை அப்படிங்கிறது தான் வந்து வழக்கு. இதை வந்து தந்தை 80 வயதில் வந்து இந்த உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காரு. இதோட விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அதாவது இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 80 வயது தந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 குழந்தைகள் கொண்ட முதிய தம்பதிக்கு வந்து மும்பையில் வந்து 2 சொத்து வீடுகள் வந்து இருந்த நிலையில் பார்த்திங்கன்னா 51 வயது மூத்த மகன் வந்து அந்த வீடுகளை வந்து தன்வசம் எடுத்துக்கொண்டார். வயது முதிர்ந்த தந்தை மற்றும் தாயை வீட்டில் தங்குவதற்கு அனுமதிப்பு மறுத்துவிட்டார் இந்த 59 மகன். அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மும்பையில் உள்ள மூத்த குடிமக்கள் பராமரிப்பு தீர்ப்பாயம் வந்து 2023ஆம் ஆண்டு ஜூலையில் வந்து இவர் வந்து நாடுகிறார். 80 வயது தந்தை வந்து நாடுகிறார். அந்த வழக்கை வந்து ட்ரிபுனலில் வந்து போடுறாரு. சீனியர் சிட்டிசன் ட்ரிபுனலில் வந்து போட்டு மகன் மேலே போடுறாரு. தனது மகனை தான் வாங்கிய வீடுகள், அதாவது அவர் வாங்கிய வீடுகளில் வந்து இருந்து காலி செய்ய உத்தரவிடுமாறு 80 வயது தந்தை வந்து கேட்கிறார். தங்களை பராமரிக்க உத்தரவிடக் கோரியும் மனு தாக்கல் வந்து செய்கிறார். இதை விசாரித்த அந்த சீனியர் சிட்டிசன் தீர்ப்பாயம் ட்ரிபுனல் வந்து 2 வீடுகளையும் தந்தையிடம் ஒப்படைக்குமாறும் அவர்களின் பராமரிப்பு செலவுக்கு வந்து ரூபா வந்து பார்த்திங்க அப்படின்னா 3000 வந்து வழங்க வேண்டும் என்றும் மகனுக்கு வந்து உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து மகன் தரப்பில் பார்த்திங்கன்னா தொடர்ந்த மனுவை வந்து விசாரித்த மும்பை உயர்நீதிமன்றம், அதாவது இந்த வழக்கு வந்து சீனியர் சிட்டிசன் வந்து ஜெயிச்சிடுறாரு 80 வயது தந்தை. அதை எதிர்த்து மகன் வந்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் வந்து நாடுகிறார். அதாவது இந்த சீனியர் சிட்டிசன் ட்ரிபுனல், அதாவது தீர்ப்பாயத்தில் உத்தரவை தள்ளுபடி செய்து வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுறாரு. மும்பை உயர்நீதிமன்றத்திலையும் வந்து மகனுடைய வழக்கை ஏற்றுக்கொண்டு தள்ளுபடி செய்து வந்து உத்தரவு பிறப்பித்துடுறாங்க. அதாவது 80 வயது முதியவர் வந்து கீழமை நீதிமன்றத்தில் வெற்றி அடைகிறார். அதை எதிர்த்து மகன் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு செல்கிறார். உயர்நீதிமன்றத்தில் அந்த மகன் வெற்றி அடைகிறார். இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மும்பை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பார்த்திங்கன்னா தந்தை தரப்பில் வந்து உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அப்படிங்கிற ஆகியோர் அடங்கிய அமர்வில் வந்து விசாரணைக்கு வந்தது. மனுவை வந்து விசாரித்த நீதிபதிகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக பெற்றோரை பராமரிக்க வந்து தவறினால் அவர்களுக்கு சொந்தமான குடியிருப்பில் வந்து
அவர்களின் குழந்தைகள் அல்லது உறவினர்களை காலி செய்யுமாறு உத்தரவு வந்து பிறப்பிக்க பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 கீழ் தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழமை நீதிமன்றம் அதாவது சீனியர் சிட்டிசன் ட்ரிபுனலில் வந்து கொடுத்த உத்தரவு சரியான உத்தரவு என்றும் உயர்நீதிமன்றத்தில் தவறான உத்தரவை கொடுத்திருக்கிறது என்றும் வந்து உச்சநீதிமன்றம் சொல்கிறது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறதுனா 80 வயதான தந்தைக்கு ஆதரவாக வந்து உத்தரவை வந்து பிறப்பிக்கிறது. எதன் கீழேனா மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 கீழ் தீர்ப்பாயத்துக்கு ஆதரவாக உத்தரவு வந்து பிறப்பிக்கிறது. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா 59 வயது மகனை வந்து மூத்த குடிமக்கள் என்று தவறாக கருதியதன் அடிப்படையில் வந்து தீர்ப்பாயத்தின் உத்தரவை வந்து மும்பை உயர் நீதிமன்றம் வந்து ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது அப்படின்னும். எனவே பார்த்தீங்க அப்படின்னா உயர் நீதிமன்றத்தின் உத்தரவு வந்து தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று உத்தரவை வந்து உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிறது. அப்போது மகன் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஜரான வழக்கறிஞர் வீடுகளை வந்து காலி செய்ய கால அவகாசம் வந்து கோர்றாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து தந்தைக்கு 80 வயது தந்தைக்கு வந்து ஆதரவாக தீர்ப்பளித்து மகனை வந்து காலி செய்யுமாறு வந்து உத்தரவு பிறப்பித்ததுனால வந்து காலி செய்ய அவகாசம் வந்து கோருகிறார்கள். இதை கேட்ட நீதிபதிகள் வந்து 2 வார கால அவகாசம் அளித்தனர். மேலும் வந்து இந்த வழக்கு வந்து என்ன நடக்கிறது, இந்த வழக்கை வந்து இந்த வீட்டை காலி செய்தார்களா அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றத்தில் அடுத்த ஹியரிங்கில் வந்து சொல்லணும் அப்படின்னும் சொல்லி உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது இது வந்து எதற்காக சொல்லுகிறோம் என்றால், தந்தையிடம் வந்து வீடுகளை வந்து பெற்ற பிற்பாடு தந்தையோ தாயையோ கவனிக்காமல் விட்டுவிட்டால் அந்த தந்தையோ தாயோ வந்து பராமரிக்க தவறிவிட்டால் அவர்களை கவலைப்பட வேண்டாம். சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 அப்படிங்கிறது இருக்குது. அதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்தை சட்டப்படி நாடி உங்களுடைய உரிமையை நீங்கள் உங்கள் மகனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதாவது 80 வயதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய மன உளைச்சல் வந்து அவ்வளோ அதிகமாக இருந்ததன் காரணமாகவே வந்து அவர் வந்து தன் மகனுக்கு எதிர்த்து வந்து வழக்கு வந்து தொடர்ந்துருக்காரு. அதாவது கீழமை நீதிமன்றத்திலையும் நடத்தியிருக்காரு, உயர் நீதிமன்றத்தில் நடத்தியிருக்காரு, கடைசியாக உச்ச நீதிமன்றம் வரைய போய் நடத்தி வெற்றி கண்டு அவர் வந்து தன் மகனை வந்து அந்த வீட்டிலிருந்து வெளியேற்றிருக்காரு. அது வந்து அவருடைய வீடு தான். அவர் கொடுத்திருந்தாலும் மகனுக்கு கொடுத்திருந்தாலும் அவர் வந்து கடமைப்பட்டிருக்கிறார் மகன் வந்து தந்தையை பாதுகாப்பதற்கு. அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி வந்து தந்தை தாயை வந்து பராமரிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்ட் 2007 அப்படிங்கிறது முக்கியமாக வந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கொள்கிறோம். இது வந்து தாய் தந்தை மகன்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வழக்கு அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். 2 பேருமே வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வீடியோவை வந்து பதிவு செய்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்குறோம் மக்களுக்கு சட்ட புரிதல். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவதற்கு. நன்றி, வணக்கம்.